ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விக்டரி கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெலக்க நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் முடிஞ்ச எபிசோட் நல்லா இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஃபுட்பால் மேட்ச் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஹீரோ மொத்த காலங்காத்திலேயே நமக்கு ஒரு நல்ல கோச் கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படியாச்சும் நமக்கு கோச்சை வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் மைண்ட் தெளிவாக இருக்கும் போது சொல்லிட்டு தான் கரெக்டாக இருக்கும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் வச்சு நான் மிகப்பெரிய ஃபுட்பாலராக மாறப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தா எரிக்கோக்கு இது கோட்டையை விட்டுன்னு வந்துருக்கு. ஏண்டி உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காதை வாங்குறே இல்லையா? என்னடா வேணும்? நம்மளாம் ஒரே டீமை எப்படியாச்சும் பழைய உருவாக்கணும். சரி ஓகேடா, பிரச்சனை இல்லை, நான் வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபயராக இருக்கான். கொலை பண்ணுறடா நீ ஏன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோச்சும் இப்போ ஏஞ்சிக்கிறேன் ரூமில். அப்புறம் நேற்று நடந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்க்குறான். அடா ஆமாம். அதுக்கப்புறம் அவனுடைய ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஒரு ஷோ இருக்குது. அந்த ஷோ கொஞ்சம் நினைச்சு பார்க்கறதுல ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா இவன் டாப் பிளேயரா இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான். யோ கோச்சு வீட்டில் தானே இருக்கியா? ஏன்டா கத்துற? பக்கத்தில் மேலே கத்த போறாங்கடா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்ற மாதிரி எரிக்கும் சொல்ல. ஓ வீட்டில் தான் இருக்கீங்களா சார்? எனக்கு உங்ககிட்ட நான் திரும்பி கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு கோச்சா இருங்க. எஸ்டர்டே நீங்க பண்ண அந்த ஒரு ஷூட் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதில் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நீங்க தான் எங்களுக்கு ஒரு கோச் இருந்தா இருந்தீங்களா கரெக்டாக இருக்கும். அவன் சொல்றது உண்மைதான். என்ன பேசுறீங்க? நேற்று நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் குடிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்ற என்ன சொல்றீங்க? அதனால இந்த ஆஃபர் என்னால் ஒத்துக்க முடியாது. வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறேங்க. குடிக்காரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சுன்ற மாதிரி நினைச்சதுதான்பா. நேற்று குடி போதில் விளையாடிட்டு இப்போ பார்த்தா அவர் தெளிவான பிறகு அவருக்கு முடிவில் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நல்ல விஷயம். இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு டீம் எப்படி உருவாக்கி நம்ம விளையாட போறோமோ எல்லாம் பழைய மாதிரி தான் ஆக போகுது. நீயும் நம்பி கூட்டின்னு வர பார்த்தியா தெளிவாக ஒரு விஷயத்த கேட்காம. நான் என்னப்பா பண்றது? ஒரு வேலை நீ மட்டும் இன்னைக்கு காலையில் அவரை பார்த்த உடனே ஒரு ஃப்ளையிங் கிஸ் குத்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அவர் ஒத்துப்பாரு போல அப்படின்னு ஓவரா பேச ஹீரோ காத்துக்கு போட்டு குமரி எடுக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துலமே கோச்சோடைய ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வரேன். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் திரும்ப வராதீங்க நான் மாதிரி கத்த. டேய் நான் இதுடா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோமா? ஏன்னா அந்த பசங்க திரும்பவும் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தை எதுவுமே நீ கேட்கலையப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? நீ சாக்கர் விளையாடுற போயிட்டு நேற்று விளையாடுறத நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். வீடியோவில் எதுனா பார்த்தியா? இல்லை நான் லைவாகவே பார்த்தேன். நல்லாவே ஷூட் பண்ண தெரியுமா? அந்த பசங்க கூட விளையாடுறதுக்கு பரவாயில்லடா போய் விளையாடு. ஆனால் நமக்கு செட் ஆகாதுப்பா. அந்த பசங்க உனக்கோசமே வந்து கேட்குறானுங்க. நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க? உன்னோட திறமை அவங்களுக்காகவாச்சும் பயன்படுத்துறான். சரி ஓகே இப்போதைக்கு நான் வெளியே போகிறேன், அப்புறம் வரேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த எடுத்து விட்டு வெளியே போக நான் எதுக்காக இவங்களுக்கு கோச்சா இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு யோசிச்சு வரேன். நம்மளால உன்னொரு பக்கம் பிளான போட்டு வராங்க. அவர் எப்படியா சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு அந்த டைம் ரீக்காவும் வரேன். அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே அவகிட்டே சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோச் உண்மையில வேற பண்ண ஆளே அவன் ரொம்ப தான் திமிரு பிடிச்சவனா இருக்கான். நேற்று ஒன்று சொல்றான், இன்னைக்கு ஒன்று சொல்றான். அதான் குடிக்காரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சுன்ற மாதிரி திரும்பவும் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கோச் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான் போல ஜாக்கிங்க. அந்த ஒரு சமயத்தில் கிரவுண்ட்ல ஃபுட்பால் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்து விளையாட ஆரம்பிக்க. அவன் விளையாடுறது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். தன்னுடைய ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு அதே சமயத்தில் கோல் போகாம நின்றுதான் நினைச்சு இன்னொரு ஃபிளாஷ்பேக்கையும் நினைக்கிறான். அதில் பார்த்தா யாரோ ஒருத்தங்க கோல் போஸ்ட்ல அப்படியே இடிச்சு வீழ்ந்திருப்பானுங்க கோல் கீப்பரால. அது எல்லாமே யோசிச்சு பார்க்குறான், அவனும் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவை எரிக்கவும் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா இந்த ட்ரிபிள் டீமனும் வந்துடுறானுங்க. அந்த எனக்கு பாரு நம்ம போயிட்டு கோச்சுன்னு கேட்டல அவர் உண்மையிலே யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றானுங்க. ஜப்பானுடைய லீக் சீபா தண்டர் போல்ட் சொல்லிய ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ரைட் ஷூட் பண்ற ஆளு, லைட்னிங் லைட்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய இருந்திருக்காங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் சரியா இவரால் விளையாட முடியாதனால மற்றவங்களுடைய கட்டாயத்தின் மூலியமா தான் ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு. ஸ்கில்ஸ் எல்லாமே இவருக்கு பயங்கரமா இருக்கு, நல்லாவே தெரியுது. அப்படியேங்கப்பா இருந்தாலும் அப்போ பயங்கரமான ஆளா? அது சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ அவர் கோச்சா இல்லையே யாருக்கும். இப்போ வேலை வெட்டி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிற சும்மா வெட்டி ஆள் தான் அவர் ஒரு நல்ல கோச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் எப்படியாச்சும் நம்ம சம்மதிக்க வைக்கணும். அப்போ சம்மதிக்க வச்சலாம் ஏன் கவலை போறீங்க? அது சும்மாலாம் வர மாட்டார் எனக்கு தெரியும். அதனால நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த முறை திரும்ப ஒரு மேட்ச் வைப்போம். அதில் அவரை தோக்கடிச்சுட்டா அவரே தானா வந்து சேர்ற மாதிரி நம்ம பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கோச்சு கிட்ட திரும்பி ஒரு கேம் கேட்குறாங்க. இல்லை என்னால் முடியாதுன்ற மாதிரி அவனை ஒத்துக்க. நீங்க பயந்துட்டீங்களா உங்களை தோக்கடிச்சிருவோன்னு? நேற்று அதிர்ஷ்டவசமா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் இன்னைக்கு அது நடக்காது அப்படின்னு ஒரு பக்கம் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகேப்பா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் எனக்கு யாருன்றதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எரிக்கோ அவர் ஒரு டீமு, அப்புறம் இந்த ட்ரிபிள் டீமன்ஸ் ஒரு டீம் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பால் அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் டீமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கிடைக்க விடாம அவர் எப்படியாச்சும் கோத்தை சேர்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயங்கரமா விளையாடுறாங்க. ஒரு இடத்துல அவரும் வந்து பிளாக் பண்ண ஹீரோ குறுக்கால வந்து பால் எடுக்கலாம் பார்க்க, ஆனால் கோலை போட்டுருவானுங்க. திரும்பி ஆரம்பிக்கும் போது ட்ரிபிள் டீமன்ஸுக்கால நம்ம எரிக்கோவால சமாளிக்க முடியல. கோச்சை வந்து ஹெல்ப் பண்ணலாம் பார்ப்பாங்களாம், முடியாது. இந்த முறை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கோச் ட்ரை பண்ணுவான். ஆனால் இருந்தாலுமே பார்த்தா ட்ரிபிள் டீமன்ஸ்ல இருக்கலாம் பால் வந்து கோலை அசால்ட்டா போட ஆரம்பிக்க. ஆனால் அது பார்த்தா மரத்தில் பட்டு நின்றுடும். இதை பயன்படுத்தி டீச்சர் அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து பாலுங்க பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் இவங்க விளையாட முடிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது என்னடானா உங்களுடைய ரெண்டு பேருடைய பெஸ்ட்டை கொடுத்து விளையாடுங்க. அவரே வாயை பிறந்து உங்களை விளையாடுறதுக்கு ஆர்வம் ஆயிடணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அவரை சீக்கிரமா சேர்க்க வைக்க முடியும். அதுக்கு இதை போல பார்த்தா ஹீரோ இதுக்கப்புறம் கோலை போட ஒரு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ற பாலு பசங்க பரவாயில்ல முன்னத்தை விட இப்போ ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு அவர் ஒரு இடத்துல நினைக்கும் போது பால் அவர்கிட்ட வரதுல திரும்பி அந்த லைட்னிங் லைட்னு சொல்லக்கூடிய ரைட் ஹேண்ட் ஷூட் பண்றாரு. அது பார்த்துட்டு நம்ம பாலங்க எல்லாமே ஷாக் ஆவேன். அந்த பால் வர போஸ்ட்ல கோல் கரெக்டா போயிடுது. கடவுளை பார்க்க விட்டு வெளியே போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி இப்போதைக்கு கேம்
சக்தியும் மிஞ்சிருக்கும். ஏன்னா பால் அதுக்கப்புறம் கிடைச்சிச்சுல. நல்லா விளாட்னு என் கோச் இன்னைக்கு. ஆமா நல்லா தான் இருந்துச்சு. சரி எதுக்காக நீ அந்த ஷாட்டை வந்து டாஜ் பண்ண? நான் அடி வாங்க விரும்பலப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு. அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஷூட்டை வச்சு தான் சொல்றேன். நான் அது நேரடியாக வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம், பயங்கரமா அடி வீந்திருக்கும். சரி ஓகே, நாங்க 2-1 முறையில் ஜெயிச்சிட்டோம். எப்ப என்ன சொல்றீங்க? அவங்களோட நாங்க மிகப்பெரிய டேலண்டான ஆள் தானே, உங்களை மாதிரி எக்ஸலண்டான கோச் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் வாங்கலாம். டேய் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்டா விருப்பத்துறீங்க? அதெல்லாம் கிடையாது, ப்ளீஸ் வாங்கன்ற மாதிரி கோச்சுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் கோச்சாவே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. உங்களுக்கு கோச்சா இருக்க தகுதி இல்லாதவன்டா, முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. அது யோகி. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னால் அதை மறக்க முடியாது. அதனால தான் நான் இல்லாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் அது என்னடான்னா, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இதே மாதிரி தான் ஒரு டைம் கோச்சா இருந்திருப்பான். அந்த ஒரு சமயத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தன்னால தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சுன்ற வேலையை விட்டு ரிசைன் பண்ணியிருப்பான். என்னோட பெஸ்ட் பிளேயர் அந்த இடத்துல அடிபட்டான் அந்த டீம்ல. அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்காம போனதுனால நான் நின்றுட்டேன். ஃபியூச்சர்ல திரும்பியும் இதனால யாருக்கும் திரும்ப அடிபடக்கூடாது. அதனால தான் திரும்பவும் ஒரு பாலை தொடக்கூடாது, கோச் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஆனா அது விஷயம் இல்லை, அதுதான் விஷயம். ஆனா உங்களுக்கு சாக்கரை பிடிக்கும்னா தயவு செஞ்சு எங்க கூட வந்து விளையாடுங்க. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எங்களுக்கு கோச்சா வேணும், என்ன மன்னிச்சிரு தம்பி அப்படின்ற மாதிரி சோகமாயிட்டு போவான். அடைச்சா இதெல்லாம் எதிர்பார்க்கலையப்பா, இப்படி மட்டும் சொல்லாதீங்க, விட்டு கொடுக்க கூடாது நம்ம அப்படின்னு ஹீரோ போராட எரிக்கவும். ஆனா அவருக்கு கோச்சா இருக்கிறதுக்கு மனசளவு தைரியம் இல்லடா, அது நம்ம சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கியோகன்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு வந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போக அந்த இடத்துக்கு பார்த்தா டோருக்கு வெளியில நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். டேய் தம்பி நீங்க என்ன பண்ற? அவர்கிட்ட கோச்சா இருக்க திரும்பி கேட்கறதுக்கு தான் வந்தியா? கோச்சா எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏஞ்சுக்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறேன். ஓ இதுதான் நடந்ததான், என்ன இருந்தாலும் நான் விட மாட்டேன், திரும்ப வர நான் என்னுடைய டீமுக்கு ஒரு கோச்சா வர வைக்காம விட மாட்டேன் வரேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப கோச் பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அது உங்களுக்கு தெரியும் தானே, சொல்லி புரிய வைக்கலாம் நீங்க. எனக்கு புரியுது, நானும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அவன் அதை காதலியே வாங்காம போயிடுறான். இருந்தாலும் நீ விட்டு கொடுக்காத, நீ ரொம்ப பலசாலியான ஆள்ற தம்பி, எது கேட்டாலும் நீ விட்டையே கொடுக்க மாட்டேன், தொடர்ச்சியா முயற்சி பண்ண கண்டிப்பா சேருவான் இல்லையா பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு கேட்கணும்னு சொல்லு, என்னுடைய சீக்ரெட் பண்ணி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஸ்மார்ட் போனு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் ஹீரோ அவன் போற எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவனை தொலை பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ கோச், டேய் நீ கடை பண்ற, எனக்கு கோச் ஆகுங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் கத்திட்டு அந்த விட்டு ஓடுறான். கியோகோ அவர்கிட்ட போய் கேட்ட ஓட்ட இருப்பா, இப்போ எங்க இருக்காரு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கேவலப்படாதன்ற மாதிரி. அதுக்கப்புறம் போனை வச்சு கண்டுபிடிச்சிடறேன் எங்க இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவ போற இடத்துல அவன் ஹீரோ வந்துட்டு எங்க கோச்சா இருங்க, ஏன்டா திரும்ப வந்துட்டு இருக்கிற மாதிரி தொலை பண்ற மாதிரி ஹீரோ. அதுக்கப்புறம் அவனை டார்ச்சர் பண்ணி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கியோகா தான் அவன் எங்க இருக்கின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட வீட்டுக்கு போவேன். அட கடவுளே, வீட்டுக்கு போயிட்டாரா? சரி விடு நான் அடுத்த பிளான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா கியோகோ அவனை கூட்டிக்கின்னு யாக்கனாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காக கூட்டின்னு போறான். எதுக்கு சடனா இந்த மாதிரி கூட்டின்னு போற வெளியே வா பாப்புலரான பேச எனக்கு கூப்பன் வர கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ரெஸ்டாரண்ட் தான் வர வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க வேலை பாக்குறியா? ஆமா இது எங்க கடை தான், சூப்பரா இருக்கும் வாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவன் கோச்சின்னு போவேன். நீ நில்றா, அது வரவேற்று கூட போதும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் போகும்போதே அப்போ நான் அந்த பையனுக்கு நான் எந்த இடத்துல இருக்கன்றது நீ எல்லாத்தையுமே நீ தானே சொல்லிட்டு இருக்க கியோகோ? ஒண்ணுதான், அது ஒண்ணு இல்ல, என்னுடைய போன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணேன். நான் கோச்சா வேலை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னத்துக்கு தேவையில்லாம இதெல்லாம் மூக்க வச்சுட்டு இருக்கேன். ஓ என்ன மன்னிச்சிடறேன், ஆனா உனக்கு உண்மையிலே சாக்க ரொம்பவும் பிடிக்கும். அந்த பையன் விடாம உனக்காக வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா நீ இப்படி பண்றது ரொம்பவும் அர்த்தமே இல்லது. உன்னால அந்த பையன் ரொம்பவும் ஃபீல் பண்றான் தெரியுமா? அது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ பழச நினைச்சு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த பையன் விட்டு கொடுக்காம போராடிட்டு இருக்கான் நீ வருவான்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் எமோஷனா பேசினாலும் அவனுக்கு திமிரு பிடிச்சா அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் மற்ற பார்க்கல நம்ம ரீகா எரிக்கோ அப்புறம் அவருடைய நாயெல்லாம் வந்து ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. எரிக்கோ பார்த்தா ரொம்ப நல்லா விளையாடுறான். நல்லா விளையாடுறியாப்பா? ஏதோ உங்க கூட விளையாட வச்சு எனக்கு நல்லா விளையாட தருது. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அவரை டார்ச்சர் பண்ணி போயிட்டு இருக்கேன். எரிக்கோ பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. ரீகா பார்த்து அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறேன். இன்னொரு பக்கம் இவனுக்கு 3 பேர் டென்னிஸ் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு எரிக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டு டபுள் டிமென்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு எல்லாரும் அப்புறம் நம்ம கோச்சை ஃபாலோ பண்ணி போறாங்க விடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் தொடச்சி விட்டாம அவனை துரத்தின்னு போகிறது கடுப்பாயிட்டு அவன் ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து படுத்துருவான். ஏன்டா அவன் உயிர் எடுக்கிறீங்கன்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் பார்த்து எல்லாருமே அவன் மனசை மாத்ததுக்காக இங்க பாருங்க, நீங்க இதுல கோச்சா வரைக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நீங்க வரேன்னு சொல்ல வரைக்கும் விட மாட்டோன்ற மாதிரி சொல்ல. சரி அப்பனா நல்லா முயற்சி பண்ணுவீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப கோச்சா இருக்க போறீங்களா? ஆமா, இருந்தாலும் நான் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே கடினமா இருக்கும், நீங்க நான் நினைக்கிற மாதிரி விளையாடினா தான் உங்களுடைய கோச்சா இருப்பேன்ற மாதிரி அவனும் சொல்ல. கண்டிப்பான்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்காதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கோம் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.